அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? பாகம் 1. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு அப்படின்னாலே உலகமெங்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு அழகான, அற்புதமான கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐயா வைகுண்டர் அப்படின்னாலே ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அ மக்களுக்காகவே அந்த காலத்தில அவதாரம் எடுத்து இந்த சுவாமித்தோப்புல அவதரிச்சு, அங்கேயே அவர் மறைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா மக்களுக்கு சேவை பணிகள செஞ்சிருக்காங்க. பெரிய வரலாறு இருக்கு. இதில வந்து போன தடவ நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அது வந்து ஒரு முத்திரை கிணறு, அங்க பதம் போடுறத பத்தி அ போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு ஃபுல் வியூ எடுத்திருக்கேன். ஏன்னா கோவில சுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அ இந்த ஊர்ல, அதாவது இந்த சாமி தோப்புல என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, எங்க பார்த்தாலும் மரங்கள் தாங்க. அதாவது வீடு வீட்டுக்கு அவ்வளோ மரம் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், எல்லாம் தோப்பு தனியா, வீடு தனியா வச்சிருப்போம். இவங்க தோப்புக்குள்ளேயே வீட வச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். எங்க பார்த்தாலும் மாமரங்கள், தென்னை மரம். தண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 அடியிலலாம் தண்ணி 5 அடி மழை பெஞ்சுன்னா பக்கத்துல தண்ணி இருக்கும். நிலவுத்து அடிச்சு போய் 2 அடியில தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான தண்ணி. ஒரு தெய்வீகமான இடம். மக்கள் வசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நான்லாம் நெனைப்பேன், இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஒரு 2 சென்ட் இருக்கக்கூடாதா? ஏன்னா ஒரு வீடு கட்டி அங்க இருந்தா அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற மக்களோட பேச்சா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் எல்லாமே அன்பா, அவ்வளோ ஒரு அற்புதமா அந்த ஊர்ல இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் நீர்நிலைகள், அ உப்பளமே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் தூரத்தில உப்பளம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட இல்ல. அது பக்கத்தில உப்பளம்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் தண்ணி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. சுத்தி சுத்தி அழகான அங்கங்க குளம், குட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமையான ஒரு ஊரு. ஐயா அவதரிச்ச அந்த சுவாமி தோப்பு. சொல்றதுக்கு வாயில்ல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா இருக்கு. அம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணது 2026 ஸ்டார்ட்டிங். அதாவது தை மாசத்துல நான் எடுத்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அ மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனியே வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நான் வீடியோ வந்து போட முடியாத சூழ்நிலை. பாகம் 1 இது 2 போயிட்டுருக்கு. அடுத்து 3 நாள் வரும். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நாங்க வந்து இந்த தை மாசம் வந்தோம் அப்படின்னா, ஒரு 3 நாள் எங்களுக்கு ஒரு மண்டபமே இருக்குது. அதாவது நாங்க வேம்பார் வட்டார மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபமே, ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்க தான் நாங்க 3 நாளும் தங்கியிருந்து, இந்த கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு, தேர் வந்ததுக்கப்புறம் வடம் இழுத்ததுக்கப்புறம் தான், தேர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ஊருக்கு கிளம்புவாங்க. அந்த காலத்துலேருந்து ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்துட்டாலே யாருமே பசின்னு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா, தினமும் அன்னதானம். அதுபோக அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நிறையா மக்கள் வந்து அந்த கோவிலுக்கான வாழைப்பழம், பொரி இந்த மாதிரியான அ க தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த குடுப்பாங்க இல்லையா? அந்த பொருள்கள, அவங்க எடுத்து ஏலம் போடுறதோ, இந்த மாரி எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. எடுத்து அப்படியே மக்களுக்கு குடுத்துருவாங்க. ஏன்னா, ஒரு சில கோயில்கள்லாம் அந்த வேண்டுதல்ன்னு சொல்லிட்டு நெறையா பொருட்கள கோயில்ல கொண்டு வச்சிருப்பாங்க. வாழைத்தாரு, அ லட்டு இந்த மாரி எந்த ஒரு அ இதா இருந்தாலுமே, அத வந்து அவங்க கோவில் நிர்வாகம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து என்ன செய்வாங்கன்னா, மக்களுக்கு அ வரிசையில நிக்க வச்சு அவங்களுக்கு குடுத்துருவாங்க. அது வந்து அதாங்க இதில சிறப்பு. அதுபோக அங்கங்க அன்னதானங்கள். அப்புறம் இந்த மாசி மாசம்லாம் ஐயா அவதார நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாசி 20ல இந்த கோவில் மட்டும் கிடையாதுங்க. அங்கங்க எல்லா ஊர்கள்லயுமே சுற்று வட்டாரத்தில அங்கங்க மோர் வச்சிருப்பாங்க. மோர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏன்னா, சொல்லவே எனக்கு அவ்வளோ ஒரு இதா இருக்கு. ஏன்னா, ஐயாவோட பெருமை. ஏன்னா, இன்னைக்கு நேத்து கிடையாது. எனக்கு 20 வருஷமா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு. இந்த கோவிலுக்கு போணும் அப்படின்னாலே ஒரு ஆனந்தமா இருக்கும். போயிட்டாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, எல்லாமே கிடைக்குது. மனநிறைவா இருக்கட்டும், உண்ண உணவு எல்லாமே இருக்கு. அங்க உள்ள மக்கள், அங்களுடைய அந்த அந்த இடத்தோட அழகு, எல்லாமே ஒரு அற்புதம். இதில என்னன்னா, எல்லாமே சரிதான். ஆனா 2023ல அப்பா இருந்தாங்க. 2023ல ஆவணி மாதம். அப்பா உடம்பு அப்பயே கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. இருந்தாலும் சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு போனோம். எல்லா டைம்லயும் அப்பா தான் வழிநடத்துவாங்க. வந்த உடனே கோவிலுக்கு கூட்டு போறதா இருக்கட்டும், அ என்ன சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே அப்பா தான் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இப்ப அப்பா கைய பிடிச்சுட்டு நடந்தோம் ஒரு ஒரு நேரத்தில. எல்லா விஷயம் அவங்க பண்ணிட்டு, இப்ப அவங்க இல்லாதப்ப நம்ம தான் எல்லாம் செய்ற மாரி இருக்கு. இப்போதைக்கு அந்த அந்த அப்போதைக்கு அந்த அரும தெரியல. இப்ப தெரியுது.
அ என்ன செய்ய? இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருந்துச்சு. 2026 அ அப்பா இல்லாம அப்பா 2023 தான் 24, 25 அப்பா வரல. சரி ஓகேங்க. இனிமே அடுத்த வீடியோவுல பாகம் 3ல சந்திப்போம். அ இன் இன்னும் இந்த கோவில்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, எவ்வளவு அற்புதங்கள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே! முழுமையா பாருங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க.